வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இங்கே பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 39,640 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த 39,600 மற்றும் 39,760 அப்படின்ற இந்த இடத்துல பல முறை சில்வர் சப்போர்ட் எடுத்திருக்க காரணத்தினால இந்த 39,760க்கு மேலே சில்வர் போகிறப்ப தற்காலிகமான பையிங் நடக்கும். பையிங் நடந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஓவராலாக மொத்த சில்வரோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் தான். அதனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடுற சமயத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நேராக ப்ரைஸ் வந்து 39,760 மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் அடுத்த ஜோனான 40,000 தொட்டிருக்கு. மறுபடியும் இந்த 39,760 மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக இருந்து பல முறை இந்த 40,000 பாருங்கள் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஏன் இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் போக முடியலை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சில்வரோட மொத்த ட்ரெண்டு வந்து டவுனு, லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதனால தான் 40,000க்கு மேலே அதால் தொடர்ந்து போக முடியல. மறுபடியும் 39,773 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம்? நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடுச்சு. ஏன்னா எப்போவுமே ட்ரேட் பண்ணுறப்ப பர்டிகுலராக டே ட்ரேடிங் பண்ணுறப்ப கஷ்டமான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த கன்சாலிடேட் ஆகுது பார்த்திங்களா. ஒரு ட்ரெண்டு முடிஞ்ச உடனே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் கொடுக்கும். அந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமானது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி பெரிய கஷ்டம் எதுவும் தெரியறதில்ல. ஏன்னா குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம வீடியோ அனாலிசிஸ் மூலமாக நம்ம தெளிவான டைரக்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 39,800 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. இன்றைக்கும் மார்க்கெட் நேற்று மார்க்கெட் ஒரு தொடர்ச்சியாக அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட முடிவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. மறுபடியும் 39,760 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 40,000 மற்றும் 40,020 போன்ற லெவல்ஸை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக வச்சுக்கோங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. சில்வர் மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டு டவுன் தான். ஆனால் இதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிற இந்த ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்காமல் சில்வர் மார்க்கெட் 39,770க்கு கீழே 60க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு 39,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சில்வரோடைய ட்ரெண்டு தொடருது அப்படின்னு அர்த்தம். அதாவது சில்வரோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் தொடர்ந்து 39,200 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.